வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு 2024 வருடத்துக்குரிய வைகாசி மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் புதன் பகவானுடன் சுக்கிரன் கூடியிருக்க, ரிஷபமனையில் குரு பகவானும் சூரியனும் இணைந்திருக்க, அதாவது இந்த மாதம் முழுவதும் ரிஷபமனையில் சூரியன் அமர்ந்திருக்க, கன்னிமனையில் கேதுவும், இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே மனோகாரகனான சந்திரன் கடகத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்க, கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்றும், மீனமனையில் செவ்வாய் பகவானுடன் ராகு பகவான் இணைந்திருக்கிறது. இந்த மாதத்தில் இந்த மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது வைகாசி மாதம் 6ஆம் தேதி, அதாவது மே மாதம் 19ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் ரிஷபமனைக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கப் போகிறார். அதே போல இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது மே மாதம் 31ஆம் தேதி அன்று புதன் பகவான் பெயர்ச்சி மேசத்திலிருந்து ரிஷபமனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே போல வைகாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் மேசமனையில் வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து இந்த மாதத்தில் பலனை கொடுக்க போகிறார்கள். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிடம் 3, 4 நட்சத்திர பாதங்களையும், திருவாதிரை 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், புனர்பூசம் 1, 2, 3 ஆக இந்த 3 நட்சத்திரங்களையும் 9 நட்சத்திர பாதங்களை கொண்ட உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துல போய் அமர இருக்கிறார். அப்போ 10க்குரியவன் 12இல் மறைகிறானே, அப்போ தொழில் ரீதியில் வேலை ரீதியாக ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுத்துரு விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு இருக்கும். அப்படி இல்லை. ஏன்னா 10க்குரியவன் தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறனாக ஒரு தொழிலில் இருக்கிறீங்கன்னா இன்னும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ண ஓட்டங்களை உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில் இருப்பவர்களுக்கும் கூட பார்த்தீங்கன்னா வேற இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. அப்போ வேற இடத்துல என்ன, நீங்க இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தூரதேச பிரயாணங்களுக்கு செல்லக்கூடிய யோகங்கள், அதாவது வெளிநாட்டு யோகம் என்பது நிச்சயமாக இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தும். அதாவது ஒரு தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான தன்மையில் இருப்பவர்களுக்கு நான் ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற நெடு நாட்களாக உங்களுக்குள்ள அந்த கனவு இப்போ இந்த மாதத்திலிருந்து நிறைவேறப் போகிறது என்பதை உறுதியாக அழுத்தமாக ஆணித்தரமாக சொல்லலாம். ஆனால் 10ஆம் இடத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கல்லவா, அந்த செவ்வாய்ங்கிறது யாரு, 6க்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கோபதாபங்கள், அதாவது ஒரு தொல்லைகள் இருக்கிறது. வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு திருப்தி இல்லாத தன்மையை குறிக்காமிக்கிறதுனால கொஞ்சம் கோபம், ஆக்ரோசத்தை கட்டுப்படுத்தணும். அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டுவிடக் கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது எது வரைக்கும் அப்படின்னா இந்த வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரைத்தான். அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை அந்த செவ்வாய் பகவான் 10ல் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு அலைச்சல் திருச்சல், ஒரு டென்ஷன் இருக்கக்கூடிய தன்மை. அதற்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய தன்மை. 10ல் ராகு இருக்கிறதுனாலையும் அந்த 10க்குரியவன் 12ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் உங்க ராசிநாதனான புதன் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது வைகாசி 18ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த வெளிநாட்டு எண்ணங்கள், அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட யோகங்கள் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுவரைக்கும் ஒரு வேலை கிடைக்கல, கடந்த 2-3 மாதங்களாக எனக்கு ஒரு நல்ல வேலை அமையல அப்படின்னு இருக்கின்ற இந்த மிதுனராசி என்பர்கள் இப்போ நீங்க சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய, வெளியில் அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். எங்கே அப்ளை பண்ணுறது, உங்கள் டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் ஸ்டேட் அல்லது அதர் கண்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா
நிச்சயமாக வேலை உண்டு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளே, அதாவது இந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதியே அந்த 2க்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்ப நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு. கால சக்கரத்துக்கு 2ஆம் இடத்துல, அதாவது ரிஷப மனையில உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான், கையிருப்பு பணக்காரகன் என்று சொல்லக்கூடியவன், உங்க ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்க போகிறார். எப்ப இருந்து? இந்த வைகாசி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து. அப்ப நிச்சயமா உங்க பாக்கெட்ல ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வந்து சேருங்கிறதா குறிக்காமிக்கிறது. பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு, பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் குடும்பம் எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையிருக்கிறது. 3ஆம் அதிபதி, அதாவது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, அதை தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் அது குருவோடு சேர்ந்திருக்கார். அப்போ குருவும் சூரியனும் இணைந்த சிவராஜ யோகம். அப்போ ஒரு நல்ல தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற அந்த உந்துதலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். 4ஆம் இடம் என்பது சுகத்தை தரக்கூடிய இடம்தான், சுகஸ்தானம். அதாவது வீடு, வண்டி, வாகனம், இதை குறிக்கக்கூடிய தன்மை. அந்த இடத்தை குரு பகவானுடைய பார்வை பதிகின்ற காரணத்தால சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதம். என்ன பண்ணலாம்? தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொல்லைகள் விலகும். தாய்க்கும் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகக்கூடிய தன்மைகள், ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும் என்கின்ற எண்ணங்கள் இருக்கின்ற இந்த மிதுனராசி என்பர்கள் அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய தன்மை, கட்டின வீட்டை வாங்கக்கூடிய யோகம், அல்லது ஏதாவது ஒரு இடத்தை வாங்கக்கூடிய யோகம், அல்லது விவசாய நிலத்தை வாங்கக்கூடிய அந்த யோகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. வாகனத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக அந்த 4ஆம் அதிபதியுடன் இந்த மாதம் சேர்க்கை பெறுகின்ற காரணத்தால நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்கள் சிறப்பாக இருக்கு. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம், அதாவது வைகாசி 6ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்பட போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள், தொந்தரவுகள் விலக இருக்கிறது. அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயும் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் அந்த சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி வலிமையாக இருக்கிறதுனால இந்த சகோதர சகோதரி சார்ந்த விஷயத்தில், பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நற்செய்தி தரக்கூடிய விதத்தில் இந்த மாதம் இருக்கிறது. அதை சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எங்கே வந்து அமருகிறார் அப்படின்னா, எங்கே அமருகிறார்? 11ஆம் இடத்துல வந்து அமருகிறார். 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் மறைகிறார். அப்போ எதிர்ப்பு உங்களுக்கு மறைய போகிறது. கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், இதுவரைக்கும் ஏதாவது பலமாக உங்களுக்கு கழுத்தை நெருக்கக்கூடிய விதத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அது ஏதாவது ஒரு ரூபத்தில் கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்தவர்கள் அல்லது அதற்குண்டான ஒரு மன வலியோடு இருந்தவர்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய தன்மையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 7க்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 12இல் போய் மறைந்திருந்தாலும் அது சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். களத்திர காரகனோடு சேர்ந்திருக்கிறதுனால திடீர் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்கள் முயற்சி எடுத்தால் ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் உங்களுக்கு சுப காரியங்களுக்கு எந்த பங்கமும் ஏற்படுத்தாது. 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய வலி, வேதனை, துக்கம், துயரம் மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அந்த சனி பகவான்
வலிமையாக தனக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட மூல திரிகோண பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ எதிர்பாராத விதத்தில் தனவரவு உண்டு அப்படிங்கிறதையும், தனக்காரகனுடைய தனது 9வது பார்வையாக அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏதாவது ரூபத்தில் ரொம்ப நாளாக கொடுத்து வைத்திருந்த பணம் அல்லது வரவேண்டிய பணம் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய தன்மை, இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொல்லைகள் விடுபட்டு அந்த இன்சூரன்ஸ் பணமும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள், வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ சனி பகவான் அங்கே வலிமையாக இருக்கிறார். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சனியினுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தொழில்கள் மூலமாக இரும்பு சம்பந்தப்பட்ட துறை, மெக்கானிக் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான துறைகள் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கூடுதல் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. ஸோ ஆயுள் காரகன் வலிமையாக இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய உடல் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகள், பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதம் அது சரி செய்யக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அது குறிப்பாக தாயின் உடல்நலத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை, சின்ன சின்ன கால் சம்பந்தப்பட்ட மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருந்தவங்க கூட இப்போ அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு புதன்கிழமை என்று அல்லது உங்களுடைய எந்த ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ ஸோ அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கின்ற மீனாட்சி அம்மனை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணம், செயலில் இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகள் விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த வைகாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருடைய தசாபுத்தி கிரகங்களுடைய அமைப்புகளும் வேறுபடும். இந்த கோச்சார ரீதியான பலன்களை தொடர்ந்து 3 மாதத்துக்கு பாருங்கள். ஒரு நல்ல பலன் கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய தசாநாதனோ புத்திநாதனோ செயல்படக்கூடிய தன்மை, அல்லது தசாநாதனுக்கு புத்திநாதனுக்கு 6, 8 அஷ்டசஷ்டாங்கமாக இருந்தால் உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். ஒரு துல்லிய பலன் வேண்டும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எத்தனை டிகிரியில் இருக்குது, கோச்சார ரீதியாக கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமும் நடக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு, திருமணம் லேட் ஆகிட்டே இருக்கு, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஷேர் செய்யுங்க. நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.